கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சார், இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் 17,000 போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள், போதைப் பொருளுக்கு எதிரான கடும் நடவடிக்கை. இவங்க கஞ்சாவே இல்ல அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாரு. பட் போதைப் பொருள் தடுப்பு மன்றங்கள், ஜீரோ கஞ்சா எதிர்ப்பு மன்றங்கள்னு 17,000 மெத்தப்பட்டமை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கஞ்சா கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஜீரோ கஞ்சா அது புதுசா இருக்க அப்படி கேட்டு இருந்தாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் நலனோட உதவித்தொகையும் 1,500 பத்தல. போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையா, அது நிதர்சனமா நடக்கக்கூடிய விஷயமா நமக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பண்ணாங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு பக்கத்தில், நெடுஞ்சாலை சாலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போது கடையை திருப்பி வச்சுட்டு நெடுஞ்சாலை பக்கத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ் அரசு இந்த பக்கம் இருந்தா நெடுஞ்சாலை பக்கம், அந்த பக்கம் திருப்பி தான் இப்படித்தான் என்ற சொல்லுங்கிற மாதிரிலாம் நம்ம ஆச்சரியமான விஷயங்களை சொன்னாங்க. சாலைகளுடைய பேரை நம்ம மாற்றிதான் முடிஞ்சு வச்சு, இது நெடுஞ்சாலை இருந்தா தான் பிரச்சனை, ஊரக சாலைன்னு பேர் மாற்றோம்னா சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மணமகள் மன்றங்கள்ங்கிற பேர்ல பார்கள் லைசன்ஸ் கொடுத்து இன்னைக்கு பெரிய அளவு அதிகமாகிட்டே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த மணமகள் மன்றங்கள் பெரிய நிலைக்கு வச்சுக்கு பாமகவுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி இதை பத்தி ரொம்ப பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நிறைய விஷயங்கள் அது மேற்கோள் காட்டிட்டே வராரு. அண்ட் போதைக்கும் அங்க காவல் சரகங்களை பிரிப்பாங்க. அப்ப 234 சட்டமன்ற தொகுதிக்கு 17,000 போதைப் பொருள் மீட்பு மன்றங்கள் அமைக்க வேண்டியிருக்குன்னு that itself shows the truth. இதுலயும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா, உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறைக்கு 17,000 கோடி. நீங்க சொன்னீங்க டாஸ்மாகோட வருமானம். இதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க, அதனால அந்த கேள்விக்கு முன்னாடி நான் உள்ள போந்துறேன். மதுவிலக்கு ஆயத்தீர்வுக்கு 17,000 கோடி கிடையாது. அது சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்ட். உள்துறை, அதுல மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு சேர்த்து. சோ இந்த டாஸ்மாக் 17,000 கோடி. டாஸ்மாக்ல அரசாங்கம் வருவாய் எடுக்குது. டாஸ்மாக் அரசாங்கம் வருவாய் கொடுக்குது. மது விலக்கு அது உங்க கார்டு நீங்க தப்பா போட்டிருக்காங்க, அது இன்டர்பிரேஷன் தப்புங்கனால பரவாயில்ல போட்டாங்க. அது உள்துறைக்கு தான் அந்த ஒதுக்கீடு, உள்துறைக்கு. உள்துறை இன்க்ளூட்ஸ் தட் டிபார்ட்மெண்ட். மதுவிலக்கு மற்றும் மதுவிலக்கு துறைக்கு 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு கிடையாது. அதுக்காக தான் நீங்க எங்க வருவீங்க தெரிஞ்சா நான் உள்ள போந்தேன். அது உள்துறைக்கான ஒதுக்கீடு. காவல்துறை உட்பட, சீரமைப்பு உட்பட பல விஷயம் அது சரியான விஷயம் தான். அந்த ஒதுக்கீடு எல்லாம் நம்ம எவ்வளவு கூட்டினாலும் தகும், அது பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத கேள்வி வைக்கணும். இதுல தூய்மை பணியாளர்களுக்கு 23 கோடி மதிப்பீட்டில் 1,112 வீடுகள். பட் அவங்களோட பிரச்சனை இன்னைய வரைக்கும் அது இன்னும் சரி செய்யப்படல சார். இந்த வீடுகள் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க, கலைஞர் கனவு இல்லத்துல இருந்து நிறைய விஷயங்கள் மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல நமக்கு தெரிய வேண்டியது, தூய்மை பணியாளர்களுக்கு 23 கோடி ரூபாய் மதிப்பில் 1,112 வீடுகள் கட்டி கொடுங்க, சூப்பர். இதுல உங்களுடைய காசு எவ்வளவுன்னு கேட்கும். தமிழ்நாடு அரசுடைய காசு எவ்வளவு, பெருநிறுவனங்களுடைய CSR அமௌண்ட் எவ்வளவு, மத்திய அரசு ஒதுக்கீடு எவ்வளவு, இது தெரிஞ்சாதான் நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட் நம்ம முழுசா கொடுக்க முடியும். திட்டங்கள் சரி, தூய்மை பணியாளர் கொடுக்க வேண்டியதான். அவங்க தான் பரம ஏழைகளா இருக்கிறார்கள், கீழினும் கீழான நிலையில் இருக்கிறவங்க. அவங்களுடைய பொருளாதார சம்பளம், அவங்க கேட்ட சம்பளம், பணி நிரந்தரம், அதுவே வீடு கொடுத்தாங்கன்னு சந்தோஷம் தான். பணி நிரந்தரம் கொடுக்கணும், அதுல ஒண்ணு குழப்பம் இல்ல. பணி நிரந்தரத்துல நிறைய சேலஞ்சு. பணி நிரந்தரம்ங்கிற கான்செப்டே இனிமே பெரிய சேலஞ்சான விஷயம். நீங்க தனியார் நிறுவனங்கள் மாதிரி தான் அரசு நிறுவனம் வரும், வந்தாவணும், வேற வழி கிடையாது. அப்படிதான் இன் ஃபியூச்சர் போகும். தட் இஸ் செப்பரேட் கேஸ். வீடு கொடுத்தாங்கன்னா பணியை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், இந்த பென்ஷன் ஸ்கீம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இவங்க கொண்டு வந்த இந்த டாப்ஸ் அப்படிங்கிற திட்டத்துக்காக இப்ப 11,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அது ஆனா டாப்ஸ்ல அரசு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து 10% எடுத்துக்கிறாங்க சார். அவங்க அப்படி இருந்தும் 11,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இந்த 4 வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்க அந்த ஓய்வூதிய திட்டத்தை. இப்ப இந்த வருஷம் மட்டுமே 10,000 கோடினா இது இன்னும் நிதிச்சுமையா அவங்களுக்கு இன்க்ரீஸ் தானே சார் பண்ணி விடும். தமிழ் அரசுக்கு நிதிச்சுமை கூடும். பட் இன்னொரு விஷயம், நீங்க வேற ஒரு கம்பாரிசன் பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு அரசு வாங்க போகிற கடன் 1,70,70,000 கோடி. அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 1,55,000 கோடி ஒரு வருஷத்துக்கு மட்டும். இவ்வளவுதான். இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். இவ்வளவுதான். இந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒவ்வொரு ஆண்டும் வாங்கக்கூடிய கடன் அப்படியே அரசு ஊழியர்கள் சம்பளம் மட்டும் ஓய்வூதியத்துக்கு போயிருக்கு. இதனால தான் இந்த புதிய ஓய்வு திட்டம் ஒரு ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. நீங்க சும்மா நாத்துக்கு வாய்க்கு வந்தா எதிர்க்கலாம், சண்டைக்கு போலாம், மல்லு கட்டலாம், ஓகே. ஆனா தனியார் நிறுவனங்களும் கூடுதலான சம்பளம் கொடுக்குறாங்க, எங்கேயுமே ஓய்வூதியம் கிடையாது. அப்ப அரசு ஊழியர்களுக்கு தனியார் நிறுவனங்களே கூடுதலான சம்பளம் கொடுக்குறாங்க, யாரும் மறுக்க முடியாது. ஒரு டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் வாங்குறது, பிரைவேட் டீச்சர் வாங்குறது ஒரே சம்பளமா? ஒரு பேங்க் எம்ப்ளாயி வாங்குறதும் ஒரு நிதி நிறுவனத்தை வேலை பார்க்கறது ஒரே சம்பளமா? அப்ப அதோட கடுமையான விலையை நிதி நிறுவனத்தில் தனியார் நிறுவனங்களே வேலை பார்க்கறாங்க. அதை விட கவர்மெண்ட் டீச்சரோட குறைவு இல்லாம தனியார் டீச்சர்கள் வேலை பார்க்கறாங்க. என்ன சம்பளம் வாங்குறாங்க? அப்ப அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு உடும்புக்குடியான ஒரு நிலைப்பாடு எடுத்து புதிய ஓய்வு திட்டம் தாங்க, அப்படியே அதை நாங்க இப்படிதாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவர்களுடைய இந்த கடன் குறையும்.
1,75,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க ஆண்டுக்கு, 1,55,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. இதுக்கு அரசு ஊழியர்கள் சம்பள ஓய்வு மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்படியே 100% அப்படியே அங்க போய் நிக்க வேண்டியது. அப்ப இதுல வந்து உடும்புப்படியா நின்றுக்கணும். பட் என்ன ஓட்டு பாடா படுத்துது. ஓட்டு அரசியல் வந்து பிரச்சனையா பண்ணி அரசு ஊழியர்களை பாய்ச்சிக்க முடியாது. அரசு ஊழியர்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அவ வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரி டிஎம்கே ஓட் பேங்கா இருக்கிறாங்க. அப்ப அவர்களை பயத்துக் கொள்ள மனம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இந்த பிரச்சனை ஒரு ரொட்டேஷன் மாதிரி சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் சுத்தத்தான் செய்ய போகுது. சார், இந்த சிறப்பு திட்ட செயலாக்கம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா துணை முதல்வரோட டிபார்ட்மெண்ட். இது ரெண்டும் இதுல படிக்கும்போது அவங்க வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இது பத்திலாம் சொன்னாங்க. பட் அந்த கார் ரேஸை மட்டும் கன்வீனியன்ட்டா அவங்க வந்து விட்டுட்டாங்க சார். அந்த ரேஸுக்காக செலவு பண்ண திட்டம், அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிற இது மட்டும் அறிக்கையில அது இந்த பட்ஜெட்ல வராது. முந்தின பட்ஜெட்லயும் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். if I'm not wrong. கார் ரேஸ் திட்டம் வந்து நிதி ஒதுக்கீடு 48 கோடி ரூபாய் கிட்ட நம்ம செலவு பண்ணிருந்தாங்க. அந்த செலவு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் கொடுத்தாங்க. அதுல வந்து பண்ணிட்டாங்க. அதனால இது கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். if I'm not wrong, நான் ஹேவ் டு செக். அது வந்து கடந்த ஆண்டு பட்ஜெட்லயே முடிஞ்சு வச்சு நினைக்கிறேன். அவர் நிறைய சாதனைகளை சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த சாதனைகளை இது ஏன் சொல்லணும் நீங்க பாத்துக்கலாம். பட் வந்து விளையாட்டை பொறுத்த அளவுக்கு என்னுடைய பாயிண்ட் அந்த பள்ளி கல்வித்துறை சொன்ன மாதிரி தான். எவ்வளவு விளையாட்டா இருந்தாலும் ஊக்கப்படுத்துறது சரி. அதுல வந்து ஒன்னும் குழப்பம் கிடையாது. அது வந்து கார் ரேஸ் வைக்கலாமா, கோல்ஃப் வைக்கலாமா, சீட்டு கட்டு வைக்கலாமா அப்படிங்கிறது இல்ல. நீங்க விளையாட்டா இருந்தா வந்து சாரி சீட்டு கட்டு தப்பா சொல்லிட்டேன். இது மாதிரி ஒரு விளையாட்டா இருந்தா அது என்னவா இருந்தாலும் அதை நீ ஊக்கப்படுத்துறது சரிதான். அது கார் ரேஸ்லயும் சரிதான், கேரம் போர்ட்லயும் சரிதான். அதுல வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட பார்வை கிடையாது. சார், இது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22,000 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னமுமே பாத்தீங்கன்னா அரசு ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து நிறைய வேகன்சி இருக்கு. அந்த அளவுக்கு டாக்டர்ஸும் இதுவும் இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்படி இருக்கும்போது 22,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா சார் பட்ஜெட், அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு? சுகாதாரத்துறைக்கு வந்து நிறைய நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் தனியாரிடம் மக்கள் செல்ல வேண்டிய தள்ளப்படுவதை தடுக்கும். மக்கள் வந்து இன்னைக்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நிறைய அரசு மருத்துவமனைகள்ல டாக்டர்ஸ் கிரேட்டஸ்ட் எஃபர்ட்டை தாண்டி அது வந்து பெரிய அங்க நிறைய வசதிகள் இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க போகணும். ஆரம்ப சுகாதார நிலையம்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்புறம் வந்து தாலுகா வாரியாவுடைய மருத்துவ லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு சிவகங்கையிலேயோ காரைக்குடியிலேயோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில நீங்க வந்து மதுரையிலையும் திருச்சியிலையும் கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்போ வந்து காரைக்குடியிலயோ சிறுவில்புத்தூர்லயோ சிவகாசியிலயோ இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு பெரும்பாலும் இருக்கு. அவங்க என்ன செய்றாங்க? தனியார் மருத்துவமனையில் தான் போய் நிக்க வேண்டியிருக்கு. அப்ப வந்து இவர்கள் அரசாங்கத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அதிகமான போக்கஸ் வந்து கொடுக்கணும். அதிகமான மருத்துவர்களை நியமிக்கணும், அதிகமான சிவிலியல் நியமிக்கணும், ரவுண்ட் த கிளாக் போடணும். அவங்க வந்து ஒரு கம்பல்சன்ல நீங்க கட்டாயப்படுத்தி நீங்க வந்து கொண்டு வர முடியாது. தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வர தயங்குகிறார்கள். இங்க ரிவர்ஸ்ல நடக்குது. நீ ஆசிரியருக்கு சொன்ன பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம், தனியார்ல கம்மியான சம்பளம். மருத்துவமனைகள்ல தனியார்ல நல்ல சம்பளம், அரசாங்கத்துல கம்மியான சம்பளம். அப்ப தனியார் கொடுக்கறத விட அதிகமான சம்பளம் வந்து இங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மருத்துவர்கள் விரும்பி வருவாங்க. நல்ல நல்ல கிரீம் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்ப நல்ல சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, அவங்களுக்கு செலவு இல்லையா, அவங்க வந்து இந்த மருத்துவ படிப்பே எவ்வளவு காஸ்ட்லியான படிப்புங்கிற கங்குடா பார்த்துருக்கணும். அவ்வளவு செலவழிச்சு படிச்சவங்களுக்கு அது ஒரு புருஷங்காரன் பொன்னாடி கேட்டு அவங்களும் டாக்டரா தரணும் வந்தவங்களுக்கு புள்ளக்குட்டிய டாக்டர் ஆகணும். இவ்வளவு குடும்பமே வந்து டாக்டர்களுக்கு அவ்வளவு செலவழிக்கிறவங்களுக்கு ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் அது. அப்ப வந்து நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல கிரீம் டாக்டர்ஸ் தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. மருத்துவமனை அதை கொண்டு வரணும். நிறைய டெக்னாலஜி, நிறைய ஃபெசிலிட்டி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதை கொண்டு வரணும். அரசு மருத்துவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அரசு மருத்துவ பணியாளர் அத்தனை இருக்கு. டாக்டர் மட்டும் சொல்ல, நர்ஸ் வரைக்கும் கீழே இருக்கிறவங்க ஸ்வீப்பர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நல்ல சம்பளம் கொடுத்து அவங்க ரீட்டைன் பண்ண பார்க்கணும். அதை வந்து தனியாரிடம் கொடுத்தாவது அதை மேற்கொள்ளணும். அது வந்து தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்தாவது சுகாதார பணிகளை பூரா நான் தொண்டு நிறுவனம் கொடுத்துறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய நிறுவனம் இருக்காங்க, இந்த ஈஷா யோகா மையம் இருக்காங்க. நான் வந்து என்ன கல்லறை தோட்டத்தை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வந்து சுடுகாடை பாத்துக்கிறோம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு 10 மருத்துவமனையில பாத்துக்கிறோம் நீங்க சொல்லலாம். இது சுகாதார பணி மட்டும். உங்களுக்கு இது மாதிரி ஒன்னா ஒருத்தர் பெரிய பெரிய நிறுவனம் இருக்காங்க, சிஎஸ்ஆர் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசுடைய மருத்துவத்துறை வந்து பெரிய சீர்நோக்கத்தை தேடி காத்திருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், நான் பார்த்த வரை திரு மா சுப்பிரமணியன் ஒரு அக்கறையோடு செயல்படுகிறார். அவருக்கு வந்து கம்பேரிட்டிவா வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு மினிஸ்டரா இருக்கார். ஆனா அவர்கள் கையில் கட்டப்பட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய காசே 10 ரூபா தாங்கும்போது அதுக்குள்ளதான் செலவழிக்கும். சோ மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடும் செலவும் கவனமும் கூடுதலா வரணும்னு நான் நினைக்கிறேன். சார், இது வந்து பாதுகாப்புல வந்து 5 ஆண்டுகளில் காவல்துறையில் புதிதாக 17,000 பேர் நியமனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த பார்த்திருக்கோம் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த 5 வருஷத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு.
புதிதாக 43 மகளிர் காவல் நிலையங்கள் வேற திறந்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பும் நம்ம பார்த்துக்கிட்டு 17,381 பேர் வந்து புதுசா நியமிச்சிட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாயிரும் அப்படிங்கிறதுல சட்டம் ஒழுங்குக்கு வந்து ஆளுநர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த மேன் பவர் அதுவும் வந்து இருக்கணும். அது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். சிசிடிவி இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும், விஜிலன்ஸ் இருக்கணும், போலீஸ் மேல பப்ளிக் பயம் இருக்கணும், திருடர்கள் அஞ்சணும். திருடர்கள் வந்து ஏதாவது கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்கிறவங்க பாலியல் நிமிஷத்தில் ஈடுபடுறவங்க இருந்தாங்கன்னா ஒன்னு ஜெயில இருப்பாங்க, இல்லாட்டி இங்க இருக்கவே மாட்டாங்கிற மாதிரி நிலைமை ஏற்படுத்தணும். அந்த மாதிரிலாம் இல்லாத போது ஒரு அச்சமற்ற தன்மை வந்துருச்சுன்னா நீங்க எத்தனாயிரம் பேர் நியமிச்சு பிரயோஜனம் இல்ல. போலீஸுக்கு மரியாதை எல்லாம் பெறும். காவல்துறையினர் தாக்கப்பட்டதையும் காவல்துறையினர் கொல்லப்பட்டதையும் பார்க்கணும். கொங்கு மண்டலத்தில் ஒரு காவல் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரவுடிகளால வெட்டி கொல்லப்பட்டார். குடும்பத்தாரால போய் தடுக்க போனவர் வெட்டி கொல்லப்பட்டாருங்கிற பார்க்கணும். இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரை வெட்டுற அளவுக்கு வந்துருவாங்க, அடிக்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அப்படி போச்சுன்னா அதுதான் அந்த அச்சமற்ற தன்மை. காவல்துறையினருக்கு வந்து அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுங்கப்பா. கவர்மெண்ட் கெட்ட பேர் வரக்கூடாது. இவ்வளவு பாருங்க சொன்னா 17,381 நியமனம் இல்லாமலே பண்ண முடியும். பட் என்ன ஃப்ரீ ஹேண்ட் இல்லங்கிறதா முக்கியமான கவலை. சார் இதுல வந்து முக்கியமா துறை வச்சிருக்கீங்க இல்ல 58 துறையும் போறீங்களா? இல்ல முக்கியமானது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் சார். இதுல வந்து மெயினா பார்க்க வேண்டியது தேவாலயம் பள்ளிவாசல் புனரமைப்புக்கு 20 கோடி கொடுத்திருக்காங்க. வேற அறநிலையத்துறையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அறநிலையத்துறையில வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாரு, நான் அதை டக்குன்னு மிஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் 48 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை குடமுழுக்கு பண்ணாங்க. நமக்கு தெரியும் அறநிலையத்துறையில வந்து ஊழல் நடக்கலையோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கவலை வர அளவுக்கான விஷயமா வந்திருக்கு. நம்ம பாக்குறோம் நிறைய கோயில்கள்ல இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பருங்க அப்படின்னு சொன்னா நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு ஒரு டோனர் சொல்றாரு. என்னங்க நீங்க பண்ணீங்களா அப்படின்னு. ஆமா. அப்புறம் பார்த்தா அங்க ஈவோ விசாரிச்சா இல்ல சார் அது கோயில் காசுல இருந்து பண்ணோம் அப்படின்றார். அப்புறம் பார்த்தா அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. அப்ப ட்ரிபிள் என்ட்ரி நடக்குதான்னு ஒரு கேள்வி. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அது டோனரால் நடக்கிறதா, கோவில் நிதியால் நடக்கிறதா, அரசாங்கம் நிதி ஒதுக்குறதா? இந்த கேள்வி எல்லா பக்கமும் பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா கல்வெட்டு வந்து டோனர் பேர்ல இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா கோயில் நிதியில வந்து இவ்வளவு செலவழிச்சிருக்காங்கன்னு அந்த வரவு செலவு கணக்குல என்ட்ரி ஆகுது. இந்த பக்கம் அரசாங்கம் பட்ஜெட்ல பட்ஜெட் நாங்க இவ்வளவு கொடுத்தோம். நாங்க அந்த 12,000 கோயில்கள்ல புனரமைப்பு பண்ணோம், கும்பாபிஷேகம் பண்ணணும். 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்ல புனரமைப்பு பண்ணுன்றாங்க. 1000 ஆண்டு பழைய கல்லை எடுத்துட்டு ஒரு டைல் போடுறது வந்து அது புனரமைப்பு மாதிரி தெரியல. அது வந்து ஒரு ஆபத்தான விஷயமாவும் ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமாவும் தெரியுது. ஏன்னா இந்த கல் வந்து 1000 வருஷத்துக்கு பழைய தூண் அப்படின்னு சொன்னாலே போது அவருடைய மார்க்கெட் ரேட்டே வேற. அந்த மாதிரி போய் நிக்கிறா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நாங்க சின்ன வயசுல இருந்தோ ஸ்ரீரங்கம் கோயில்ல இந்த அளவுக்கு இடுப்பளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தூண்கள் இருக்கும், விளக்கு தூண்கள் இருக்கும். அது வந்து இடுப்பளவுக்கு இருக்கும். அது வந்து அங்க வந்து ஒரு 50-80 தூண் நானே பார்த்துப்பேன். ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயில் தெரியுமா ஊர் மாதிரி இருக்கும், அவ்வளவு பெருசு. அப்ப அங்க வெளிச்சம் ஏற்படுத்துறதுக்கு அந்த காலத்துல லைட் இல்லாத காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல அங்க வச்சிருக்காங்க தூண்ல வந்து விளக்கு எரியும். அப்ப இந்த லைட்ல இருக்கும்போது அந்த இடமே பிரகாசம் பார்த்து இந்த ஹைட்ல இருக்கும்போது அந்த மாதிரி தூண் இப்ப நான் ஒண்ணு கூட பார்க்கல. அது ஒவ்வொரு தூணுமே சிங்கம் போல, யாழி போல, குதிரை போல வேற வேற உருவம் கொண்ட தூண்களா இருக்கும். அது இடுப்பளவு அந்த ஒரு தூணை இப்ப பார்க்கலாம். அந்த தூண்கள் எங்க, அந்த தூண்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்படி பல விஷயங்கள் வந்து இது புனரமைப்பு அப்படிங்கிற பேர்ல வேற ஏதாவது மோசடி நடக்குதா அப்படின்னு தெரியல. அது வந்து பல ஆர்வலர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க தான் அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அறநிலையத்துறை வந்து எவ்வளவு அத்துமீறி ஆக்கிரமிச்சு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு நம்ம கண்ணோட பாக்குறோம். அதுல ஏதாவது ஊழலும் நடக்குதா அப்படிங்கிறது வந்து அது அந்த தென்னாடுடைய சிவனுக்கே நம்ம விட்டுறோம். இப்ப இதுவும் வந்து ஓட்டுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நம்ம இந்த புனரமைப்பு தேவாலயம் பள்ளிவாசல் எல்லாம் புனரமைக்க வேண்டியது அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து ஏதாவது ஒரு வாய்ப்புக்கு அரசாங்கம் நல்ல செய்யணும், ஏன் செய்யணுங்கிற நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. செய்யறது தப்பா செஞ்சாங்களா அது முறையீடா செஞ்சாங்க கேள்வி கேட்கணும். இப்ப நான் வந்து கோயில்களை புனரமைக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். புனரமைப்புல ஊழல் நடந்திருக்காங்க கேள்வி எழுப்புறாங்க. இவ்வளவுதான் நான் சொல்றது. அறநிலையத்துறைக்குள்ள இப்படி நீங்க வந்து தேவாலயத்தில் பள்ளிவாசல் அரசாங்கம் புனரமைச்சிருக்கு, அரசாங்கம் இது பண்ணிருக்கு. எந்த ஒரு பள்ளிவாசலுக்குள்ள யார் உழைமா வாங்கன்னு சொல்ல முடியுமா? தமிழ் வழியில் நாங்க ஓதோன்னு மசூதியில சொல்ல முடியுமா? தமிழ்ல தான் ஓதோன்னு நாங்க சர்ச்சில் போய் சொல்ல முடியுமா? அங்க தமிழ் வளர்க்க வேண்டாமா? மசூதியில தமிழ் வளரக்கூடாதா? சர்ச்சில் தமிழ் வளரக்கூடாதா? கோயில மட்டும் தான் தமிழ் வளரணுமா? இங்கு தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்யப்படும் சொல்றாங்க. தேவாலயம் தமிழ் தான் கட்டாயம் அர்ச்சனை செய்யப்படும், வழிபாடு செய்யப்படும். மசூதியில தமிழ்ல தான் வழிபாடு நடத்தணும் சொல்லுவாங்களா? அப்ப அது அரசமைப்பின் 25வது 26வது பிரிவு ரொம்ப தெளிவாக மத வழிபாட்டு என்பது அவர் ஒரு தனி உரிமை சொல்லிருக்கு. அப்ப சிறுபான்மையினுடைய வழிபாட்டுகள் தலையிடக்கூடாது, தலையிட முடியாது. அப்ப பெரும்பான்மை மட்டும் எப்படி தலையிடுவீங்க? இதுதான் கேள்வி. அவர்கள் 20 கோடி இல்ல 200 கோடி ஒதுக்கட்டும். நிறைய தேவாலயங்களை புனரமைக்கட்டும், நிறைய சர்ச்சுகளை புனரமைக்கட்டும், அதுல குழப்பமே இல்ல. அரசாங்கத்துல தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை செய்யுன்னு சொன்னீங்களே, நீங்க உங்க காசு செலவழிக்கிறீங்களா, அவங்கள்ட்ட காசு எடுக்கிறீங்களா? முக்கியமான கேள்வி. மற்ற இடங்கள்ல நீங்க வழிபாட்டுல தலையிடுவது கிடையாது, இங்க ஏன் தலையிடுறீங்க? இவ்வளவுதான் கேள்வி. சார் இந்த போக்குவரத்துலயும் பாத்தீங்கன்னா
13,000 கோடி இது பண்ணிருக்காங்க, அலோகேட் பண்ணிருக்காங்க. இதுல மெயின் கொஸ்டின் என்னன்னா, இல்ல சார் ஆல்ரெடி வந்து இந்த துறை வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இப்ப மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த துறையை வருவாயே இல்லாம இந்த துறையை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின். பஸ் வந்து எந்த லட்சத்துல ஓடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பஸ்ல டிராவல் பண்ண நிறைய துயரம் என்னன்னா, நிறைய பத்திரிகையாளர் 95% பத்திரிகையாளர்கள் பஸ்ல டிராவல் பண்றதே கிடையாது. எங்களுடைய சின்ன வயசுல எங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருந்த நிறைய வரும் சொல்லியிருக்காங்க, பஸ்ல டிராவல் பண்ணாதான் பொதுமக்களுடைய பிரச்சனை தெரியும் சொல்லியிருக்காங்க. பஸ்ல டிராவல் பண்றதே கிடையாது. எல்லாருமே குறைஞ்சபட்சம் அவருடைய மினிமம் பஸ் டிராவலே ஆம்னி பஸ்ஸா தான் இருக்குது. சோ அங்க வந்து உங்களுக்கு எந்த துயரமும் தெரியாது. அப்ப வந்து இந்த போக்குவரத்துல வந்து 4 வீல் எப்படி தனித்தனியா இருக்கு, டீசல் நிரப்புறதுக்கு எவ்வளவு அல்லாடுறாங்க, போக்குவரத்து துறைங்கிற நஷ்டத்தோட வந்து ப்ளீடிங், அது வந்து அந்த ரத்த போக்குல இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து கண்வழிக்குமா செய்யுமா, எந்த கவர்மெண்டா அதை காப்பாத்துமான்னு தெரியல. அது வந்து போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்தின பிறகும் அது ஒண்ணும் செய்ய முடியலங்கிற பாக்குறோம். தனியார் நிறுவனங்கள் லாபத்தில் ஓட்டுறாங்க, அரசு நிறுவனம் எப்படி நடத்துல ஓடுது, என்ன கணக்கு? அப்ப மக்கள் வந்து நான் கூடுதலான காசு கூட கொடுக்க தயாரிக்க நல்ல பஸ் கொடுப்பான்றாங்க. அதான் ஆம்னி பஸ்ஸோட சக்சஸ் என்ன காரணம்? நான் 3000 ரூபாய் 4000 ரூபாய் 8000 ரூபாய் கொடுத்து நான் டிராவல் பண்றேன், கம்ஃபர்ட்டா இருந்தா போதுப்பான்னு நினைக்கிறேன். அதையே என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க. அவர்கள் வந்து ரொம்ப சுமாரான பஸ். அண்ணன் சீமான் ரொம்ப அழகான கேள்வி எழுப்பினார். நீங்க தரமான பஸ் கொடுத்து காசு வாங்க போறீங்களா, தரமற்ற பஸ் கொடுத்து நீங்க ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா? மக்களோட நோக்கம் என்ன? தரமற்ற பஸ்ல தரமான பஸ், குழந்தை குட்டியோட கர்ப்பிணி பெண்கள் டிராவல் பண்றது எவ்வளவு பெரிய பாடு யோசிக்க வேண்டாமா? அரசு போக்குவரத்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய பார்த்தோம் சார். அந்த பஸ்ஸஸ் ஆக்சிடென்ட் ஆனது, தனியா டயர் போய் இது போக்குவரத்து கழகங்கள் வந்து ரொம்ப பரிதாப நிலைமையில் தான் இருக்கின்றன. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு குறிப்பிட்ட மாதிரி இந்த மெட்ரோக்கு அவங்க சொன்னது அதுதான் சார். கோவை மதுரை மெட்ரோ நிலைய திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நிதிநிலை அறிக்கையிலேயே இதே போல மக்கள் தொகை 20 லட்சம் பேர் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல வந்து இது மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மத்திய அரசு உங்களுடைய திட்ட அறிக்கை வந்து சரியா இல்ல, அதன் அடிப்படையில் கொடுக்க முடியாது அப்படின்னு உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரீஃபார்ம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி 5 மாசம் ஆயிடுச்சு. 5 மாசம் அவங்க செஞ்சிருக்காங்களா கேள்வி. இவ்வளவுதான். இப்ப வந்து ஒரு பேப்பர் இருக்கு, அதை கரெக்ட் பண்றாங்க, உங்களுக்கு திருப்பி அனுப்புறாங்க. அப்ப கரெக்ட் பண்ணி கொடுத்து தான் நீங்க கிளைம் பண்ணணும். நீங்க பேப்பர் கரெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பவே இல்லை, வாத்தியார் மார்க் போடலன்னு சொல்லி குற்றம் சொல்லி நடத்தும். உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க சரி பண்ணல, நீங்க கரெக்ஷன் பண்ணாம நீங்க திருப்பி கொடுக்கவும் இல்ல. கொடுக்காம அப்புறம் அவங்க எப்படி ஒப்புதல் கொடுப்பாங்க? இன்னும் சொல்ல போனா மெட்ரோ திட்டம் வந்து நான் முதல்ல குறிப்பிடுவது மாநில அரசு திட்டம் நீங்க சொன்னீங்க. இப்ப மத்திய அரசு கொடுக்கல குத்தம் சாடுறீங்க. மாநில அரசு பண்ணிக்கிற வேண்டியதானே? எவ்வளவு கட்டுச்சு? நீங்க தான் நீங்க 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு வந்து 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றீங்க. அதுக்கு மேலே வந்துற போது செய்ய வேண்டியதானே? நீங்க ஃபேஸ் செய்ய வேண்டியதானே? ஒரே வருஷத்துல செஞ்சிட போறீங்களா? ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? அப்ப இவர்கள் மத்திய அரசை குற்றம் சொல்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக மெட்ரோ பயன்படுத்திக் கொள்வார்கள், மக்களுக்கான போக்குவரத்துக்கான வாய்ப்பாக தெரியல. இதுலதான் நீங்க சொன்னீங்கல்ல சார், அதனால்தான் மாநிலத்தோட கடனே ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படிங்கிற இதுக்காக இந்த இது போட்டிருந்தோம் சார். நம்ம இது வந்து இந்த மகளிர் விடியல் பயணம் நம்ம அகைன் போக்குவரத்துக்காக தான் இப்ப 4000 கோடி அதுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் வந்தா இது வந்து அப்படியே டபுள் ஆயிடுமா சார்? இன்னும் 8000 கோடி. நான் ஏற்கனவே சொன்னேன், எடப்பாடி அவர்கள் வருகிறாரா ஸ்டாலின் தொடர்கிறாராங்கிறது நம்முடைய ப்ராப்ளம்ல நமக்கு தெரியாது. அது நம்ம வேற ஒரு விஷயத்துல நம்ம பேசணும். இந்த மகளிருக்கான காசை வந்து நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. சரி, அரசாங்கம் போக்குவரத்துறைக்கு அந்த காசை கொடுத்திருக்கா அப்படிங்கிற கேள்வி. அரசாங்கம் போக்குவரத்துறை கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கறது இல்லை. நம்ம திரு நாராயண திருப்பதி சொன்னார் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா ஈபிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய உள்ளாட்சிகள் ஈபிக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கு பாருங்க. உள்ளாட்சி நிர்வாகங்கள் ஈபிக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கு பாருங்க. மாநில அரசு நிறுவனங்கள் ஈபிக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. கொடுக்க வேண்டிய காசு பாருங்க. ஈபி வாங்கிக்கிறாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. மின்சாரம் வாங்கிக்கிறாங்க, காசு கொடுக்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருப்பாருங்க. இதை மாதிரி இவர்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, ஏன்டே காசு இல்ல பாரு. 2 பேருமே ஐஏஎஸ் ஆபீசரா உட்கார்ந்துருக்காங்க. அதனால இந்த ஐஏஎஸ் போக்குவரத்து துறைக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நாளைக்கு நம்ம வேற டிபார்ட்மெண்ட் போடுங்கனால சண்டை போடாம உட்கார்ந்துருக்காரு. நட்டமாயிட்டு நமக்கு சம்பளம் வந்துடல, அப்புறம் நம்ம கேட்டு வச்சு உட்கார்ந்துருக்காரு. அப்படி எல்லாரும் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே அப்படி உட்கார்ந்துருக்காங்க. வண்டி எவ்வளவு இடங்கள் நான் கண்ணோட பார்த்தேன். நான் சாலையில போகும்போது பார்த்திருக்கேன். முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்கும்போது சட இரும்பு சத்தம் டமால் கேக்குது. பின்னாடி கீழே வந்து பாட்டத்துல இருந்து அந்த பாடி பில்டிங்ல இருந்து இரும்பு எல்லாம் கீழே விழுந்து நிக்குது. அப்படி ரோட்ல பஸ் பாடி கண்ணோட நம்ம அன்றாடம் காட்சி ஆயிடுச்சு. அப்ப மாநில அரசு வந்து தாங்கள் ப்ராமிஸ் பண்ணதை மக்களுக்கும் கொடுக்கல, நிறுவனத்துக்கும் கொடுக்கல. சார், இந்த நிதி பகிர்வு இதுல தான் அந்த பேரிடர் நிவாரணம்ல வந்து நாங்க வந்து மத்திய அரசு கிட்ட கேட்டது 50,000 கோடி. அவங்க எங்களுக்கு வந்து 1151 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் வேற ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு வந்து 3.17 லட்சம் கோடி இழப்பு. இதை பத்தி நம்ம பேசிட்டோம், இதுவும் நம்ம பேசிட்டோம். இதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். மாநிலங்களுக்கு 41% பங்கு நிதிக்குழு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சரியான பாயிண்டா நான் பார்க்கலாம். 70% கூட மாநில அரசு கேட்கலாம். ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுன்னு ஒன்று இருந்துச்சு. அது காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து இருந்த ஆட்சி.
அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும், இன்னும் சொல்ல போனா விபி சிங் கவர்மெண்ட் பல சந்தர்ப்பங்களில் திமுக ஆட்சி இருந்திருக்கு. திமுக மத்தியில கிட்டத்தட்ட 27-28 வருஷங்களுக்கு மத்திய அரசுல திமுக அங்கம் வச்சிருக்கு. இன்னும் பல சந்தர்ப்பங்கள்ல திமுக இருந்தா தான் மத்திய அரசு தொடர்ந்து நிலைமையில இருந்திருக்கு. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் தான் கேள்வி. அவ்வளவுதான். என்னை குத்தம் சொல்லக்கூடிய நீங்க அதிகாரத்தில் நீ உட்கார்ந்த போது என்ன செஞ்சீங்கிற கேள்வி உள்ளதான். அப்ப அன்னைக்கு 41% நான் பர்சன்டேஜ் தானே பேசுறோம், அமௌண்டே பேசுறேன். அப்படி சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஷேரை நீ என்னப்பா 41% வச்சிருக்க, எங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுப்பா, 50 ஆகுப்பான்னு கேட்கறது நியாயம், தப்பே கிடையாது. சரிப்பா, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்ப என்னப்பா கொடுத்தேன்னு கேட்டு இவ்வளவுதான். அது பதில் வந்து தமிழகத்துடைய நிதியமைச்சருக்கும் தெரியும். இதுல வந்து ஜிஎஸ்டி மாற்றங்களால எங்களுக்கு வந்து 9600 கோடி இழப்பு ஏற்பட்டது. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வரி வருவாய் ஆண்டுதோறும் அதிகரித்திருக்கு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பட்ஜெட் சொன்னார். தமிழ்நாடு அரசோடைய வரி வருவாய் கூடியிருக்கு. அதாவது 2021 அவர் ஆட்சியை விட்டு போன காலம் அதை மேற்கோள் காட்டுறார். இன்னைக்கு 2025-26 போன வருஷம் சொல்லும்போது சொல்றார். அவர் நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், நாங்க ஆட்சியை விட்டு போன போது இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசின் வருவாய் உயர்ந்திருக்கு, சொந்த வருவாய் உயர்ந்திருக்கு, மத்திய அரசின் பங்கு வருவாய் அதிகரிச்சிருக்கு, மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி ஷேர் அதிகரிச்சிருக்கு, 3 ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு. ஆனா என்னங்க கணக்குன்னு கேட்க அதான் பாயிண்ட். அப்ப நிதி பகிர்வு பத்தில சொல்றது இந்த ஜிஎஸ்டி ஷேர் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த போது என்ன இருந்துச்சு, 2021 ஜிஎஸ்டி ஷேர் என்னவா இருந்துச்சு, 2025-26 ஜிஎஸ்டி ஷேர் என்னவா இருந்துச்சு, இவ்வளவு பார்த்தா போதும். தமிழ்நாடு அரசு வந்து அதிகமான நிதி வந்து பெற்றுக்கிட்டே இருக்கு, ஆண்டுதோறும் பெற்று வரும். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1,75,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வந்து வருது. ஒரு மாசத்துக்கான ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு வருது. அதுல மாநிலங்களுக்கு பூரா பேருந்து மாதந்தோறும் 40,000 கோடி ரூபாய் 50,000 கோடி ரூபாய் மாதந்தோறும் பிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 41% பத்தி பேசுறவங்க ஜிஎஸ்டி வருமானத்தில் இழப்பு ஏற்படுத்துறாங்க. அந்த 2021-2025 எவ்வளவு டெவலப் ஆயிருக்குங்கிறத புள்ளி வரத்தை மறந்துடுறாங்க. சோ இப்ப டோட்டலா இந்த பட்ஜெட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களை? நான் முதலே இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் மாறும். அது வந்து வீரப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா முத்துலட்சுமி வந்து ரொம்ப சூப்பர் நல்ல மனிதன் சொல்லுவாங்க, மற்றவர்கள் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. சோ வந்து அவங்களுக்கு வந்து நல்லவங்களா தெரிவாங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி. சோ வந்து இது பர்சன் டு பர்சன் நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் நான் சொல்றேன். அது வந்து பெரிய அளவுல ஈர்ப்போ ஒரு எதிர்பார்ப்போ ஏற்படுது. ஆமாங்க ஒரு ஓகே இன்னொரு பட்ஜெட் நான் ஏற்கனவே சொன்னேன். அது 2 காரணங்களால இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு ஃபோர்சைட் இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ண போறாங்களா அப்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது சர்வதேச ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான மாநாடு டெல்லியில் நடக்குது. இது ஒரு ஃபோர்சைட்டான விஷயம். இந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட 20-30 நாட்டுடைய தலைவர்கள், மேக்ரான் உட்பட பிரான்ஸ் தலைவர் உட்பட 100 நாடுகளுக்கு மேல தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. அது வந்து 15-16 மேல அதிபர்கள் பிரதமர்களே கலந்துக்கிறாங்க. அவ்வளவு முக்கியத்துவமான மாநாடு வந்து இந்தியாவில் நடக்கிறது. என்ன அவங்களுடைய ஃபோர்சைட்டை காட்டுது, தொலைநோக்கு பார்வை காட்டுது. அதை மாதிரி நாம வந்து ஏதாவது பெரிய ஸ்கீம் வச்சிருக்கிறோமா, ஒரு ஐடியா வச்சிருக்கோமா, தொலைநோக்கு பார்வை வச்சிருக்கோமா அப்படின்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இல்லைன்னு நான் பார்க்கிறேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் வர 5 இயர்ஸ் யார் ரூல் பண்ணாலும் இந்த வருவாயை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார்? ஏன்னா ஆல்ரெடி 10 லட்சம் அந்த அளவுக்கு பொருளாதார வல்லுநர் நான் இல்ல, அது வந்து நான் சொல்றேன். அவங்க ஏதாவது பொருளாதாரத்தில் அவங்க ஏதாவது உயர்த்துறாங்கன்னா நம்ம கூட உட்காந்து கைதட்டு சேர் கேர்ள் மாதிரி சேர் பாயா இருக்குதான் முடியும். பொருளாதாரத்தில் வந்து இப்படிலாம் பண்ணா உயரும் சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து ஜெயரஞ்சன் போன்ற மானியங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சுன்னா அப்புறம் இன்னும் நிதி பற்றாக்குறை தானே. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க வந்து ஜெனரலைஸா அந்த கேள்வியை மாத்திரக்கூடாதுங்க. மானியங்கள் தேவைங்க, மானியங்கள் அதிகரிக்கலாமாங்கிறது தப்பான கேள்விங்க. மானியங்கள் யாருக்கு சென்று சேருகிறது சரியான கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? இடஒதுக்கீடு வேணும், மானியம் வேணும், சலுகை வேணும், இது எல்லாமே வேணுங்க. யாருக்கு? இந்த கேள்வி முக்கியங்க. நீங்க வந்து இல்லாம எப்படி ஒரு மாற்றுத்திறனாளி நீங்க எப்படி சொல்லுவீங்க, ஒரு விதவை பெண் எப்படி சொல்லுவீங்க, ஒரு முதியோர் எப்படி சொல்லுவீங்க, கணவனால் குடும்பத்தால் முதியோர் குழந்தை கைவிடப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு காசு வேண்டாமா? கட்டாயம் வேணும், கை கொடுக்கணும், கை தூக்கணும். பட்டியல் பாடுபடலையா? யாருக்கு? ஐஏஎஸ் ஆபிசரா 2 தலைவரா இருக்கக்கூடிய ஒரு பட்டியலத்தோருடைய பையனுக்கா, இன்னைக்கும் செருப்பு தச்சிருக்கிற பையனுக்காங்கிறது கேள்வி. அப்ப இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல பிரிசைஸா அந்த சலுகைகள் சேரணும். மானியங்கள் அதிகரிக்கலாமா அப்படிங்கிறது இல்ல கேள்வி, மானியங்கள் யாருக்கு சென்று சேர வேண்டும் என்பது கேள்வி.